Hi guys, this is AG. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஆட்டோக்ராட் அப்படிங்கிற ஒரு ஆட்-ஆன் வந்து கூகுள் ஷீட் கூட எப்படி மெர்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் அஸ் ப்ரீவியஸ்லி செட் எலிகராக நாம் சொன்ன மாதிரியே ஒரு QC இப்போ நாம் கனெக்ட் பண்ணிட்டு அதோட மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன் பண்ணக்கூடிய மார்க்ஸை வந்து ஒரு சிம்பிளான ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் எப்படி நாம் பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, அதாவது இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து வீடியோக்களுக்கு நம்ம வாங்க. வணக்கம் நண்பா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரியே ஆட்டோக்ராட்டில் ஒரு சர்டிஃபிகேட் டெமோ இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ ஒரு ஆட்டோக்ராட் சர்டிஃபிகேட் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்கேன், இமெயில் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஆட்டோக்ராட் ஃபார்முக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் இங்கே ஏற்கனவே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரியே நாம் டெம்ப்ளேட்டும் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று இங்கே வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வச்சிட்டோம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஏற்கனவே ஆட்டோக்ராட் ஆட் ஆன் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஓகே, சரி. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நாம் வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ நாம் 2 விஷயங்கள் நாம் வந்து பண்ணணும். ஒன்று வந்து ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். பட் டோட்டல் மார்க்ஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக டோட்டல் மார்க்ஸ் நாம் தான் இங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபார்மில் நாம் தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு காலம் ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபார்முலா நாம் வந்து போடணும். ஓகே, ஸோ ஸ்கோர் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து டேட்டா டைப் வந்து பெர்சன்டேஜ்னு மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி பெர்சன்டேஜ் மாற்றி வச்சா தான் என்ன பண்ணும், இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் அங்கே வந்து ஆட் ஆகி வந்துடும். ஓகே, சிம்பிள். ஸோ பெர்சன்டேஜோட ஃபார்முலா போட்டு அந்த டேட்டா டைப் எல்லாம் அந்த செல்லை வந்து பெர்சன்டேஜாக மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு டெமோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மோட ப்ரிவ்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிவ்யூ எடுக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இதில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணுறேன். So Python is a programming language. Java is owned by Oracle. ஸோ இதில் நான் வந்து நேம் டைப் பண்ணுறேன். நேம் அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் பண்ணும்போது எல்லா டேட்டாஸும் இந்த ஃபார்முக்குள்ளாடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் ரோக்கு வந்து போயிடும். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு ரிஸ்க். ஸோ அதனால் எல்லா ஆன்சர்ஸும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் கால்குலேட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஸோ இந்த ஸ்கோர் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ இதில் வந்துருச்சா, பெர்சன்டேஜ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் பெர்சன்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படியே வந்து இங்கே வந்துருச்சு. சரிங்களா? ஆட்-ஆன்ஸ் ஆட்டோக்ராட் லான்ச். ஸோ பெர்சன்டேஜ் வந்து ரன் பண்ணுங்கள், ஜாப் ரன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 rows will be merged அப்படின்னு காமிக்குது. ஸோ அந்த மெர்ஜிங் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மெர்ஜிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பிடிஎஃப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இங்கே என்னென்ன டேக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அந்த டேக் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு சர்டிஃபை தட். ஸோ இங்கே பாருங்கள் டேக் வந்து நேம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நேம் ஆண்டோன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேஸ் கோட் 100%. பெர்சன்டேஜ் சிம்பிளோட நமக்கு இங்கே தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோக்ராட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஒரு பிளகின் ஆட் ஆன் பார்த்துட்டோம், சர்டிஃபைஎம். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும்.
ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி ஸ்கோர்ஸ் நம்ம சர்டிஃபிகேட்ஸில வைக்கணும்னா, நாம வந்து மேனுவலா தான் அந்த என்ன சொல்றது? அந்த பெர்சன்டேஜ வந்து கால்குலேட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நாம வந்து என்ன பண்ண முடியும்? பிடிஎஃப் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ வந்து ரைஸ் பண்ணுங்க. நன்றி நண்பா.